viewers, we are watching 3 minutes videos. So back with a bang. Yeah, ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் வந்து வர்க்கலா போயிருந்தோம். அந்த டைமில் நாங்கள் போன இடத்த பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ நாங்கள் வந்து ஜட்டாயோ எர்த் சென்டர் போனோம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம்லேருந்து ஒரு 43 கிலோமீட்டர்ஸ், வர்க்கலாலேருந்து ஒரு 40 மினிட்ஸ் ட்ரைவ், அதாவது ஒரு 25 கிலோமீட்டர்ஸ். ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கும் அதனால். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரிக்கு பார்க் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் 200 ருபீஸ் பே பண்ணணும் பர் பர்சனுக்கு. அண்ட் மேலே வந்து நீங்கள் ரோப் காரில் தான் அந்த ராக்குக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பர் பர்சனுக்கு 250 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 250 ருபீஸ் ஃபார் போத் அப் அண்ட் டவுன். மேலே போயிட்டு கீழே வந்துடலாம். ஸோ உள்ளே போனீங்கன்னா செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு வெயிட்டிங் ஸ்பேஸில் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. அப்புறமா நீங்கள் ரோப் காரில் மேலே போகிற மாதிரி இருக்கும். பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுட். ஸோ நீங்கள் வந்து ஃபுட் ஐட்டம்ஸும் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. அவங்க முன்னாடியே கலெக்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ ரோப் காரில் போகிறப்போ கீழே நல்ல வியூ பார்த்துட்டு மேலே போய் அந்த ஜட்டாயு ஸ்டாச்சு பார்க்கும் போது சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறமா முன்னாடி வந்து ஒரு குட்டி ஹிஸ்ட்ரி போட்டிருப்பாங்க. அது நீங்கள் வந்து படித்து பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி இதோட பேசிக் ஸ்டோரி என்னன்னா, ஸோ ராமாயணம்ல வந்துட்டு ராவணன் சீதாவை கடத்திட்டு போறப்போ ஜட்டாயு போய் ராவணனோட சண்டை போட்டு ஹெல்ப் பண்றதுக்காக போவாரு. அந்த டைம் ராவணன் வந்து ஜட்டாயுவோட ஒரு விங்ஸை வந்து கட் பண்ணிடுவாரு. ஸோ ஜட்டாயு வந்து கீழே விழுந்துருவாரு. அவர் கீழே விழுந்தது தான் இந்த ராக். ஸோ அவர் கீழே விழுந்துருவாரு. அவரால் ரொம்ப முடியாது, அவருக்கு வயசாயிரும். அவர் இறக்குற ஸ்டேஜ்ல வந்து இருப்பார். அவரோட லாஸ்ட் பிரெத் இருந்தது வந்து இந்த இடத்துல தான் சொல்லப்படுது. அதுக்கப்புறமா ராமன் அண்ட் லக்ஷ்மணன் இங்க வரும்போது அவங்க வந்து ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்ததா வந்து சொல்லப்படுது. ஜட்டாயு ஸ்டாச்சுவை நம்ம சுற்றி வரப்ப இங்கே வந்து குட்டி குட்டி டெம்பிளும் வந்து இருந்தது. ஸோ இங்கே வந்து ஒரு ராமர் டெம்பிள், அதை சுற்றி வந்து நிறைய ஷ்ரைன்ஸும் இருந்தது. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே நிறைய ஓஏடி ஸ்பேஸ், நிறைய வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ அங்கே எல்லாமே நாங்கள் ஜாலியாக வேக்க பார்த்துட்டு அங்கேருந்து நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு ஜட்டாயு எர்த் சென்டருக்கான டைமிங் தான். ஸோ மார்னிங் 10லேருந்து ஈவினிங் 5 வரைக்கும் வந்து இது ஓப்பன்டாக இருக்கும். அண்ட் நாங்கள் இங்கே வந்தப்போ இந்த மெயின் சயின்ஸ் சென்டருக்குள்ளே வந்து எங்களால் போக முடியலை. இங்கே வந்து ஏதோ ஒர்க் நடந்துட்டு இருந்தனால. ஸோ நீங்கள் வரதுக்கான பெஸ்ட் டைம் என்ன நான் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா வந்து நீங்கள் மார்னிங் 10க்கு எல்லாமே இங்கே வந்துடுறது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா வந்துட்டு போக போக இங்கே வந்து ரொம்ப க்ரௌடடாக இருக்கும், ரொம்ப பெரிய கியூவெல்லாம் இருக்கும். நீங்கள் வெயிட்டிங்கே வந்து 2 hours வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்னிங் இங்கே வந்துட்டு கூட நீங்கள் ஈவினிங் சன்செட் பார்க்க வர்க்கலா போகிறத வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ கீழே போகும்போது நீங்கள் வந்து இங்கே ட்ரெக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அந்த பாத் கூட எடுக்கலாம். அங்கே வந்து ஒரு 827 ஸ்டெப்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த வழியாக கீழே இறங்கலாம். இல்லைன்னா நீங்கள் ரோப் கார்லேயே வந்துடலாம். ஸோ கீழே வந்துட்டு நம்ம வந்து ஒரு பிளே ஜோன் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபுட் கோர்ட்டும் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாமே முடிச்சுட்டு நம்ம ஜாலியாக வெளியே போயிடலாம். ஸோ நாங்கள் வந்து சீக்கிரமாக இங்கே 10 மாதிரி வந்துட்டோம். ஸோ நாங்கள் கிளம்பும் போது ஒரு 2 hours ஆல்ரெடி அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். நாங்கள் கிளம்புறப்ப இங்கே சரியான ரஷ்ஷாக இருந்தது. அதை பார்த்து தான் நான் வந்து இந்த டைமுக்கு ஃபாலோ பண்ண சொல்லி உங்களை சொன்னேன். ஸோ வேற என்னப்பா, லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸ்டே கனெக்டட் அண்ட் பை பை.